ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வேலை பார்க்க போகிறது டாகு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சா, கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்போ அல்ட்ராசவுண்ட் எடுக்கணும், அல்ட்ராசவுண்ட் எடுக்கிறனால என்னென்ன நன்மைகள் அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகலாமுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கதாங்க சாக்கோ பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி டைமில் நாங்கள் 35 டேஸில் அல்ட்ராசவுண்டுக்காக கூட்டு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஸ்கேன் எல்லாம் பண்ணாங்கங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 50 டேஸில் எக்ஸ்ரேவும் எடுத்தாங்கங்க. எக்ஸ்ரேயில் பார்த்தீங்கன்னா பப்பியோட கவுண்ட் துல்லியமாக நமக்கு தெரிஞ்சிருங்க. ஸோ 35 டேஸில் அல்ட்ராசவுண்ட் பார்க்கணும் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் டாக் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா ப்ரெக்னன்சி அப்படின்றத டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லிவிடுவாங்கங்க. அண்ட் பப்பியோட கவுண்டிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டாகை மேட் பண்ணி 55 டேஸில் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ரேவும் எடுத்துருவாங்க. ஸோ எக்ஸ்ரேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு பப்பியோட கவுண்ட் எல்லாமே தெரிஞ்சிருங்க. டாக் பொதுவாக மேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 57 டேஸ் to 60 டேஸில் பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்